Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல சேமியா பாயாசம் ரொம்ப குயிக்கா 10 நிமிஷத்துல ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது யாராவது கெஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படினா இல்லனா வீட்ல ஏதாவது விசேஷ காலங்கள் வந்துச்சு அப்படினா 10 நிமிஷத்துல ரொம்ப குயிக்கா ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இதுவே நீங்க ஜவ்வரிசி பாயாசம்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா இந்த பாயாசம் நீங்க ரொம்ப குயிக்கா ஈஸியா செஞ்சிடலாம். இது இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சலாம். நம்ம இன்னைக்கு குயிக்கா செய்ய போறதுனால முதல்ல பாலை காய்ச்சிருவோம். நான் இன்னைக்கு 300 ml அளவுக்கு பால் எடுத்துர்க்கேன். இப்போ இந்த பால் காயட்டும். அதுக்குள்ள நம்ம முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்துக்கலாம். அதுக்கு நான் இன்னொரு ஸ்டவ்ல ஒரு panல 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகி வந்த பிறகு ஒரு 15 கிட்ட முந்திரி பருப்பு எடுத்துர்க்கேன். அப்புறம் ஒரு 10 பாதாம் பருப்பு எடுத்துர்க்கேன். அப்புறம் காய்ந்த திராட்சை ஒரு 15 கிட்ட எடுத்துர்க்கேன். இப்போ இது எல்லாமே நம்ம வறுக்க ஆரம்பிக்கணும். முந்திரி பருப்பு நல்லா சிவந்து வரணும். காய்ந்த திராட்சை நல்லா பலூன் போல உப்பி வரணும். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா காய்ந்த திராட்சை உப்பி வந்திருக்கு. இப்போ இதை மட்டும் நம்ம எடுத்துலாம். நெய் அதிலே இருக்கட்டும், மிச்ச நெய். அதுக்கு அடுத்ததா இதே பேன்ல நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். சேமியா நான் இன்னைக்கு 50 கிராம் அளவுக்கு சேமியா சேர்க்கிறேன். சேமியா ஏற்கனவே வறுத்திருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் ஒரு தடவை வறுத்துக்குங்க. அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வறுத்து செய்யும்போது பாயாசம் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா சிவக்க வறுத்துக்குங்க. இந்த பதத்துக்கு வறுத்து எடுத்துங்க. இப்போ இன்னொரு பக்கம் நமக்கு பால் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இதில் நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த சேமியாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். எப்பயுமே இந்த மாதிரி பாயாசம் செய்யும்பொழுது பால் காய்ச்சிட்டு தான் பயன்படுத்தணும். அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சேமியாவை வறுத்துட்டு பாலை நேரடியாக சேமியாவில் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி சேர்க்கலாம். ஆனால் பால் காய்ச்சிட்டு ஆற வச்ச பாலை சேருங்க. பச்சை பாலாக சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி பச்சை பாலாக சேர்க்கும்போது ஏற்கனவே பேன் நல்லா ஹீட்டாக இருக்கும்போது பச்சை பாலை சேர்த்திங்கன்னா பால் உடையந்து திரிஞ்சிடும். ஏதாவது ஒரு விசேஷ காலங்களில் இந்த மாதிரி பால் திரிஞ்சிடுச்சுன்னா மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் என்றைக்குமே பாலை காய்ச்சிட்டு ஆற வச்சு பயன்படுத்துங்க. இல்லைனா பாலை காய்ச்சிட்டு இந்த மாதிரி சூடாக இருக்கும்போது இன்னொரு பொருளும் சூடாக இருக்கும்போது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பால் திரியாமல் இருக்கும். இப்போ இது வேகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 50 கிராம் அளவுக்கு சேமியா எடுத்திருந்தேன். அதனால் 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இது இனிப்பு கரெக்டாக இருக்கும். இனிப்பு கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்னா ஒரு 40 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் வேண்டாம். அதுக்கு அடுத்ததாக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 குங்குமப்பூ இதழ்கள் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. சேர்த்திங்கன்னா பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்ததாக இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பு, திராட்சை இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இப்போ நம்முடைய டேஸ்டியான பாயாசம் ரொம்ப குயிக்காக 10 நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக ரெடி ஆகிடுச்சு. இது விசேஷ காலங்களில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஃபேஸ்புக் பேஜும் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.